ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக 30 டிப்ஸ் அண்ட் 30 ரீல்ஸ்னு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரீல் நம்பர் 11. டுடே வி கோனா ட்ரா சிலிண்டர். இந்த சிலிண்டர் இல்லை, இந்த சிலிண்டர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பென்சிலை நீங்கள் இங்கே கொஞ்சம் டிப்பில் பிடிக்காம கொஞ்சம் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேலேயும் கீழேயும் 2 எலிப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அந்த 2 சைடில் வரைகிற லைன்ஸ் வந்து உங்களோட சிலிண்டர் என்ன ஹைட்டில் இருக்குங்கிறத டிசைட் பண்ணும். டாப்பில் ஒரு லைட் சோர்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஷேடோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. லைட் சோர்ஸ் வர்ற இடம் வந்து படுற இடம் வந்து லைட் ஆகும், அதுக்கப்புறம் வர்ற இடம் வந்து டார்க்கனாகவும் வரைய ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ஷேடிங் வந்து அப்படி தான் இருக்கணும். ஸோ லைட் சோர்ஸ் வர்ற இடம் லைட் ஆகும், லைட் சோர்ஸ் பட்டு டார்க்கனாக அந்த ஷேடோ ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் சைடு எண்டில் இந்த சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஹேண்டு நோஸ் வரைகிற இடத்துக்குலாம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். நீங்கள் இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரையும்போது அதை வந்து சர்க்கிளாகவும் கியூபாகவும் சிலிண்டராகவும் நீங்கள் பிரித்து நீங்கள் வரைகிறப்போ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட தனித்தனியாக ஷேடிங் மெத்தட் கற்றுக்கணும்னா நான் ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரையும் போது உங்களுக்கு ஷேடிங் மெத்தட் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் எதை பற்றிலாம் நான் பேசணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். And see you on the next video. Bye.